என்னுடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபர்களை பார்த்துப்பாங்க. நீங்களும் அவங்க நிருபர்கள் கேட்ட கேள்விலாம் கேட்டுருக்கீங்க. நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம். நாளை மறுநாள் 3ஆம் தேதியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறோம். உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறது அது அவரே சொன்னார். மண்மொழி மற்றும் மானம் காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பெற்று தான் உறுப்பினர் சேர்க்க போகிறோம். அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அவங்க விருப்பப்படலைன்னா அது சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டார். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது, கல்விக்குள்ள நிதி தரவில்லை, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு ஒரு நிதி தரவில்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது, அதே மாதிரி வீடு திட்டத்துக்கு பணம் தரவில்லை. இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், விருப்பப்படலைன்னா விட்டுடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு விலக்கு இப்போ நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க நம்ம பழமையான நகரம் தமிழ்நாடு என்பதை, தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கல. அதுக்கெல்லாம் திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க. ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும், பாக்கியெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம். இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார், எங்களுக்கு ஹிந்தி வேண்டியதில்லை, நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம், நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம், எப்படியும் அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மக்களிடம் விளக்க வேண்டும். விளக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதில் நம்ம உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை 3ஆம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம். எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், அதே போல மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமும் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம். இதுதான் இங்கே இருக்கிறது. கீழடிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கல. என்ன இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு. திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க. அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம். அந்த மண்டபத்தை வச்சு 2500 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருந்தாரெல்லாம் வந்திருக்கு. அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது. வேறு ஏதாவது கேட்டால் இலக்கு ஒரு அவங்க அரசு நம்முடைய தலைவர் சொல்லியிருப்பது 30% சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். உதாரணத்திற்கு 2,40,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் 30% என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2,40,000 போது பதிவாகிறது 2 லட்சம் தான் பதிவாகும். இருக்கிறவங்க, இறந்தவங்க, மாறி போனவங்க எல்லாம் அதில் 30%. என்ன கணக்கு வரும்னா ஒரு 2 கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து செல்லும். ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க. புதுசாக கணக்கு தெரியல, ஆனால் 1 கோடிக்கு மேலே இருக்காங்க. மேற்கொண்டு கேட்குறோம். போன தடவை மேற்கொண்டு 2 கோடி மொத்தத்தில் 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. 6.5 கோடி வாக்காளர்ல 30%னா 1,80,00,000, 2 கோடி. திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கு, 24 லட்சம் ஓட்டு இருக்கு. அதை கணக்கு 30% சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம். ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்குன்னு குறைச்சி இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை பார்க்கணும். புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவரு நாங்கள் 50 லட்சம் சேர்ப்போம்னு சொன்னால் யார் நம்புவா? அவங்க 2 கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார். 75 வருஷம் ஆன கட்சி, 100 வருஷம் ஆன காங்கிரஸ் கட்சி இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற நம்ம திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் 100 வருஷத்துக்கு பழமையான கட்சி. அவங்களுடைய கொள்கை தெரியும், மக்களுக்கு தெரியும், அவங்க எப்படி இருந்துக்குவாங்கன்னு தெரியும். நாங்கள் சொல்கிறோம் இது 30% வாக்குன்னா மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் 30% என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம், அது செய்கிறாங்க. வேற ஒன்றும் அது சிவகங்கை மாணவர் மரணத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி அது அவருக்கு நான் என்ன சொல்கிறது, அவர் சுடப்பட்டதே தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர்.
இப்போ அவர் அன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக 6 பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை முழுசாக எடுத்திருக்கிறாங்க. சார், அந்த விவகாரத்தில் இப்போ வந்து காவலர்கள் அந்த நபரை தாக்குற வீடியோ அடிக்கிற வீடியோ உரிய நடவடிக்கை அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களா, தலைவரே கேட்டாங்க. நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம், மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. டிஎஸ்பி அதில் பேரம் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுத்ததுனா தானே பிரச்சனை. தனிப்பெரும்பான்மையுடன் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வார்? நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நிறையா நாங்கள் வருவோம், எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பெரிய அதிமுக சொல்கிறது ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்கிறாரு, பெரிய கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இழுப்போன்ற மாதிரி சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுருக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகை செல்வன் பேசியிருக்காரு, மற்ற பேர் எடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் வந்து யாரும் எந்த விதமான இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, கேட்குறது தலைவருக்கு சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முத நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில். மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார். அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா? இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா? அப்படி சொல்லாம தெளிவா சொல்லுவோம், நாங்க தான் இருப்போம், அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னா தானே கணக்கு. இணைப்பு பிணைப்புலாம் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பிஜேபி இருக்காங்க, இன்னும் மற்ற கட்சிகள் வரும் சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, திமுக கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாருமே மாறி மாறி எல்லாம் இது பண்ணிட்டு இரட்டை இலக்கத்தில் வந்து இது கேட்டு அது போல முதல்வர் வேட்பாளர் இன்ன வரைக்கும் யாருமே திமுக இதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க. புதுக்கூட்டம் என்ன புதுசாக கேட்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க. எங்க கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. உறுதியாக இணைச்சிக்குவோம், விருப்பப்பட்டு வரணும். அதில் நாங்களாக போய் யாரையும் கேட்கல, அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம். அதில் என்ன இருக்கு? கட்சி வளர்ச்சி. உறுப்பினர் சேர்க்கையில் மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க. பட் ஆனால் லோக்கல்ல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், சொல்லுவாங்க இருக்கிற பல விஷயங்கள். இப்போ அதை வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்கள உறுப்பினர்களாக சேர்க்க முன் வருவாங்க? லோக்கல்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்க முன்னாடியே நீங்க நினைச்சிருக்கீங்களா? லோக்கல்ல அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும். ஒரு வீட்டில் போய் கேட்குறோம், அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம், தாமதப்பட்டு கூட இருக்கலாம். சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம். நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும்? சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன், பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும். ஓடத்தரு புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம். அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் ஒரு பேரில் இருக்குது, ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை. அந்த ஊரில் அந்த இடத்துல 50 வருஷம் 100 வருஷம் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பட்டா கேட்குறாங்க. நிலம் யார் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துரும். அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் அதை கொடுக்க முடியும். அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும். கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட்ட கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம். சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார். 40 வருஷம் ஆச்சு. நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எங்கள் அண்ணன் தம்பி தான், ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் வாழ்த்துவான், நான் கேட்டுக்குவோம். ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு. அவர் அப்படி பேசுனா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது. எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை. அது எனக்கு எட்டி வயசுலாம் சண்டை நடக்கலாம் எனக்கு தெரியல. அப்படிலாம் இருக்காது, அது மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றல. யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எதுவுமே நம்ம தலைமை இருக்குது, மாவட்ட கழகம் இருக்குது, எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்குது, தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்.
அப்படியே தான் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கும். ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்துவிட்ட காரணத்தால் அதனால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது. எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதல்ல அதை தான் செய்வார். நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே, நேற்று இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தோம், அதான் தெரியும். பல ஆண்டுகளாக அது ஒருத்தர் எழுதி கொடுத்தாங்க, அரங்காவலர் குழு போடுன்ட்டு. எப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்பெல்லாம் என்னன்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவோம், அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுருவாங்க. இப்போ அவர் பேரில் எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை எழுதி கொடுத்து ஒவ்வொன்றும் போலீஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் போட்டு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு இன்டென்சிவாக அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கே உங்களோட வேகத்தை குறைக்காதான்? வேகத்தை எப்படி குறைக்க? கூட்டுங்களா? வேகத்தை குறைக்காது, கூட்டம். நீங்கள் இப்போ நான் இருக்கேன், நான் இப்போ சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட தேர்தல் வந்தால் 2 மாதத்துக்கு முன்னால் போய் மக்களை சந்திக்க போகிறோம், தெருவில் போகிறோங்கிறத மாற்றி 10 மாதத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம். இது எங்களுடைய தேர்தல் பணி. இந்த பணி மட்டும் ஒரு 30% என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்துவிட்டால் நடைபெறவிருக்கிற தேர்தலே எங்களுக்கு 50% வேலையே முடிஞ்சு போகுது. அது கூடுதல் தான் அவங்க தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது. எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை வெளிப்படையாக சொல்லி எதிர்கட்சிக்கு அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு இல்லையா? இதில் ஒன்றும் தீனி எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல. நாங்கள் சொல்றது சார், அவங்க ஆட்சியில் இதை செய்யலை, இதை சொல்கிறோம். அவங்க ஆட்சியில் செய்யலை. நாங்கள் 5 வருஷத்தில் இந்த இதை செஞ்சுருக்கோன்னு எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்கிறோம். 10 ஆண்டு காலம், இன்னைக்கு காலையில் தலைவரே பேசுகிறேன், 10 ஆண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தபோது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். எதிர்கட்சி 10 வருஷம் இருந்தாங்க, அவங்க செய்யாது, நாங்கள் செஞ்சது. நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது, அதுதான் சொல்ல போகிறோம். அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம். அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம், நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அது உட்காந்து வீட்டில் பேசுறது தானுங்க. எதுக்கு போராட்டம் வச்சிருக்காங்க? பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணல. சார் நான் சொல்றேன் சார், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் விடணுங்கிறது. அதுக்கு 1 மாதம் டைம் கொடுக்கணும். அறிவித்து 1 மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் ஒத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்குங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் நேற்று பேசி முடித்தோன்னே அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க, அதை நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு போகுது. அவங்க நிதித்துறை இசைவு அளித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த கடைகளைலாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்றும் மாற்றம். பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க, அவங்க எங்களை பார்த்து இந்த திறக்கலன்னு சொல்றது எப்படி நியாயமா? ஏன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் பேர் சொல்ற மாதிரி 24,000 கோடி. 24,000 கோடி. அதனால அதே வேட்பாளர்கள் ரீடைன் பண்ணுறீங்களா? தலைவர் முடிவு எடுக்கணும். நீங்கள் இப்போ எப்படி பத்திரிக்கை முதலாளி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி அங்கே இருக்காரு, நான் வேலை செய்கிற ஆள் தானே. அது அவர்தான் முடிவு எடுக்கணும். என்னமோ கேட்டீங்க தம்பி நீங்கள். நேற்று அப்படி சொன்னார் அவர் கோபால்சாமி. நாங்கள் 2 இலக்கில் கேட்கலன்ட்டாரு வைகோ. அவர் சொல்லிட்டாரு, நேற்றே அறிவிச்சிட்டார் அவர். சார் அது தோழமை கட்சி தலைவர்களும் கழக தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை. அது பண்ணுவாங்க, அது பேசிக்குவாங்க, முடிவு பண்ணுவாங்க. நீங்கள்